சட்டம் படித்தவர்கள் 29 பேர், லா படித்தவங்க. மருத்துவர்கள் 15 பேர். அதில் நம்ம ஆயிரமலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் இருக்கிறாரு. அப்புறம் ஓவராலா டிகிரி ஹோல்டர்ஸ், பட்டம் பெற்றவர்கள் 125 பேர் வர்றாங்க. மதுரை மத்திய தொகுதி எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படின்ற பெயர் வந்தவுடன் அது அனைவருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி. போட்டிடுறாரு, சுந்தர் சி போட்டிடுறாங்க. ஐயா பெரிய அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் திருப்பத்தூர், அவர் அமைச்சர். அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் பார்க்கக்கூடிய எலெக்ஷன் கேம்பெயினிங் ஒர்க் எல்லாம் எவனும் பார்க்க முடியாது. இது பரவாயில்ல, அவர் இது வரைக்கும் 5 தடவை ஜெயிச்சிருக்கிறாருங்க. 5 தடவை எதிர்த்து போட்டிட்டவங்க இருக்காங்க இல்ல, அதுல ஒருத்தரை தவிர மீதி 4 பேர் திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. பெரிய கருப்பனுக்கு எதிராக இந்த மாவட்டத்தில் அரசியலே பண்ண முடியாதா, நம்மளுக்கு வாய்ப்பே இல்லடா, திமுக வச்சிருந்தோம்னா திமுக கொண்டாங்க. கோயம்புத்தூர் தெற்கு ஏன் அக்கா வடக்கு வாங்கினாங்கன்னு, அக்கா ஏன் வடக்கு இருந்தார் அப்படிங்கறது வந்து நான் இன்னைக்கு தான் ஒண்ணுமே புரியல. தெற்குல தானே போட்டிட்டாங்க, ஜெயிச்சாங்களே, எதுக்காக மாறி போனாங்க அப்படின்னு பார்த்தா போட்டிடுறது செந்தில் பாலாஜிங்கோ. என்ன பேச்சு பேசுன, உன்னைய 3வது வரிசையில உட்கார வச்சிட்டானுங்களா, இதான் திமுக அப்படின்னு வந்துருச்சுல. பாலக்கோட்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டா அறிவிச்சு யார் எந்த வரிசையிலனாலும் உட்கார்ந்து இருக்கலாம், அவருக்கு தெரியும்ல கீழே யாரு வேலை பாக்குறாங்க, யாரு கொடுக்கணும் அப்படின்றது. மீண்டும் வந்து இந்த முறை டிஎன்வி செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரல் இனி சட்டப்பேரவையில் ஒலிக்கட்டும். 1000 விளக்கு மருத்துவர் எழிலன் அவர்கள் போட்டியிடுகிறார். 1000 விளக்கின் செல்லப்பிள்ளை அவரு. ஆமா, 1000 விளக்கு வந்து இன்னைக்கு வந்து இது சென்னையினுடைய டூரிசம் சென்டராக 1000 விளக்கு மாறி இருக்கிறது. செம்மொழி பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, வள்ளுவர் கோட்டம், அதுக்கப்புறம் சமூக நீதி பூங்கா, பாக்ஸிங் அகாடமி என்று எவ்வளவு பணிகள். மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் போட்டியிடுகிறார். தமிழ்நாடு மாடல் திராவிட மாடல் தான், மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக தான் வருது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியானது. வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினதே திமுக தான். தலைவர் உட்கார்ந்து யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, எங்கள் கட்சியில் என்னென்ன வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் தலைவரே தன்னுடைய வாயால் சொல்லி அறிவிப்பது அப்படின்றது திமுகவுடைய மரபு. அதே போலவே இந்த முறையும் திமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார். அதோடு அவர் சொல்லும்போது கலைஞர் சார்பாக, பேரறிஞர் அண்ணாவின் சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வாசித்திருக்கிறார். நிகழ வைத்த ஒரு முக்கியமான நிகழ்வு. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, திமுக பல்வேறு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் எல்லாம் ஒதுக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பட்டியலும் வெளியாகி இருந்தது. எந்தெந்த தொகுதிகள்லாம் கூட்டணிக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை தனியாக ஒரு நாள் தனியாக அடுத்த சில வீடியோக்களில் பேசுகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக வேட்பாளர் பட்டியலில் பெண்கள் அப்படிங்கிறவங்க 18 பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 7 பேர், சட்டம் படித்தவர்கள் 29 பேர், லா படித்தவங்க. அதில் நம்ம அண்ணன் தமிழன் பிரசன்னா வர்றாரு. மருத்துவர்கள் 15 பேர். அதில் நம்ம ஆயிரமலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் இருக்கிறாரு. அப்புறம் ஓவராலா டிகிரி ஹோல்டர்ஸ், பட்டம் பெற்றவர்கள் 125 பேர் அப்படிங்கிறவங்க வர்றாங்க. இந்த படித்தவங்க நாட்டை ஆளணும்னு சொல்லக்கூடிய அப்பொலிட்டிக்கல் தற்குறிகளுக்கு இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய. அவன் வேட்பாளர் பட்டியலே பார்க்கறது இல்லைங்க. அவன் வேட்டி சட்டம் போட்டாலே அவன் படிக்காதவன். திமுகன்னு தானே போட்டிருக்கு, திமுக BABLன்னு போட்டிருக்கா அப்படி கேட்பாங்க. உனக்கு வேணா ஒன்று பண்ணலாம்டா, 10th லயலா காலேஜ் ட்ராப் அவுட் உண்மையிலேயே இல்லையா? உண்மையிலேயே படிக்காதவங்க யாருன்னா இவங்க தான். ஆமா, என்ன பண்றாங்க, இன்டர்னல் செகண்ட் அடிச்சுட்டு போறது, பிராக்டிகல் செகண்ட் அடிச்சுட்டு போறதுன்னு படிக்காமல் அரசியலுக்கு வர்ற தலைமுறை முந்தைய தலைமுறை கிடையாது. நீங்க தான் முந்தைய தலைமுறை WMA BA படிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. நீ தான்டா படிப்பை விட்டுட்டு போற, படிடா ஒழுங்கா. தமிழ்நாட்டை படித்தவர்கள் ஆளவே இல்லை. அண்ணா என்ன படிச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டுக்கிறியா முதல்ல? சரி, நீ சொல்றது போல கலைஞர் காலேஜுக்கு போல, கலைஞர் இருந்திருந்தா நீ கலைஞரோட வாதம் பண்ணி ஜெயிச்சிருவாரு எந்த துறையா இருந்தாலும். அவருக்கு ஏன் கலைஞர்னு பேர் வந்துச்சு? நான் தமிழர்காரன ஒருத்தன், அவர் எதுவும் ஆர்டிஸ்டா, அதனாலதான் கலைஞர். இவங்க அம்பேத்கருக்கு பேருக்கு முன்னாடி இருக்கிற டாக்டர் டிரு படிக்கிற குரூப் இவங்க. அப்படி மட்டும் படிச்சா அவர் ஊசி போட்டாரா கேட்டாங்க. உங்க ஒன்னே எதுக்கு ஊசி போட்டாருன்னு கேளு, டாக்டர் பட்டம் போட்டிருக்கிறாருல்ல. அதுக்காக கல்வி அறிவு அப்படிங்கறதால நம்ம அதை மதிப்பிடல. பட் அப்பொலிட்டிக்கலா ஒரு கிரவுட், உனக்கு அறிவே இல்லைன்றதுனால நம்ம அப்படி மதிப்பிடுறோம். அதனால நம்ம இதை மென்ஷன் பண்ணி பேச வேண்டியது இருக்கு. அதனால
தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். இதுல நம்ம சில தொகுதிகளை முக்கியமா பார்ப்போம். திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல்ல ஆமா, ராதாபுரத்துல அப்பாவு அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். ரைட்டு, வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக பாளையங்கோட்டை அப்துல் வஹாப் ஆல்ரெடி இருக்கிறாரு, மறுபடியும் போட்டியிடுறாரு. ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். சமீபத்துல ஓபிஎஸ் அணியிலிருந்து திமுக அணியே வந்துருச்சு. அதுல அணி வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்தார். ஆணை வரும் பின்னே மணி ஓசை ஒரு பாதி கட்சி இங்க வந்து சேர்ந்தது. ஆமா, அதுல மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்தார். அவர் ஆலங்குளத்துல வந்து ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ. அவரு மீண்டும் அவர் போட்டியிடுகிறார். அவங்க அப்பா காலத்துல இருந்து அந்த தொகுதியில செல்வாக்கோடு இருக்கு. அவர் உண்மையிலே விசுவாசத்திற்கு பெயர் போனவர். ஆமா, பாருங்க, ஓபிஎஸ் கிட்டே ஒருத்தர் விசுவாசமா இருக்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட விசுவாசியா அவர் இருப்பார். அவருடைய தர்மேசத்துக்கே கூட வந்து அப்ப வந்தவருங்க திருப்பி போவே இல்ல. எத்தனையோ பேர் வந்து போனதுக்கு பிறகும் ஆமா, ஓபிஎஸ் ஒரு நபர் தான் அப்படின்னு விமர்சனம் வந்த போது கூட இருக்கிறவங்களே அவர் கையெழுத்து போட்டு நீக்குவாருன்னு தெரிந்தும் கூடவே இருந்தவர். அவருக்கு ஒரு ஆலங்குளம் தொகுதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆமா, அடுத்ததாக வாசுதேவநல்லூர்ல ராஜா அவர்கள் வந்து இதற்கு முன்பாக சங்கரங்கோவில் போட்டியிட்டார். ஆமா, இவர் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கிறார். ஆமா, இந்த முறை வாசுதேவநல்லூர்ல. திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர், அவருக்கு கொடுக்கப்பட்ட. தூத்துக்குடியில கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சர். முதுகுளத்தூர்ல மீண்டும் ராஜகண்ணப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார். ராமநாதபுரத்துல காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள், பரமக்குடி கதிரவன், திருச்சுழியில அண்ணன் போஸ்ட் இப்பயே முடிவு எழுதிக்கங்க. அண்ணன் போஸ்ட் நான் வேட்புமனு போடுறாங்களா கூட தெரியல. அருப்புக்கோட்டை KKSSR அவரு அமைச்சர், அவருக்கு கிடைக்கிறது. ஆமா, போடி நாயக்கனூர்ல ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். அதிமுகவின் கோட்டை ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய தொகுதி. ஓபிஎஸ் வந்து போடி நாயக்கனூர்ல மட்டும் இல்ல, திருமங்கலம் மாதிரியான எல்லா தொகுதிகளிலையும் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய முகம் ரொம்ப முக்கியமானது. RB உதயகுமாருக்கு ஆல்ரெடி கலக்கம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா வந்து 50,000 பேரோட கட்சியில சேர நிகழ்ச்சியை போடியில நடத்துவாங்க பார்த்தா திருமங்கலத்துல அன்னைக்கு பதட்டத்துல இருந்தவர் தான். எதுவும் திருமங்கலத்துல போக்கஸ் பண்ண நாமளே பல தடவை நம்ம திருமங்கலத்துல ஓபிஎஸ் இறக்குனா RB உதயகுமார் கேண்டிடேட்டாவே வருவாருன்ற அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அவருக்கு அவருடைய போடியே கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமா, அது அப்படியே திருப்பரங்குன்றம் வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதே போல இந்த தடவை இப்ப திருமங்கலம் பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில வருது. நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம்தான், இதுல மறைச்சு பேச ஒண்ணும் இல்லை. கேப்டன் இருந்தபோது நம்ம ஆளுகை எதுவும் செய்யல. இந்த தடவை நம்ம ஆளுங்க கேப்டனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி போன தடவை வந்து குத்துல அண்ணன் மாணிக் தாக்கூருக்கு வந்து மார்ஜின் அப்படியே சரமாரியாக குறைந்தது. கடைசி நேரத்துல அவர் ஜெயிப்பாரா மாட்டாராங்கிற நிலைமைக்கு லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் யாரு விஜயபிரபாரனா சண்முக பாண்டியனா விஜயபிரபாரன் டப் ஃபைட் கொடுத்து வேற லெவல்ல ஆகி போயிருச்சு. இந்த முறை திருமங்கலத்தில் சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு வாய்ப்பு. சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா வந்து திருமங்கலத்துல வந்து தேமுதிகவுக்கு ஒரு ஹோல் இருக்கு. இப்ப இல்ல, முதல்ல திருமங்கலம் பை எலெக்ஷன் ஒன்று ஃபேமஸா போச்சே, அப்ப இருந்தே தேமுதிகவுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு திருமங்கலம் பகுதியில இருந்ததை நம்மால் ஓபிஎஸ் ஃபேக்டரும் இணைந்து இருக்கிறது. அப்புறம் விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய அந்த முகம் பாசிட்டிவா இருக்கு. அது போக உதயசூரியன் வேற அப்படின்றப்ப அது ஒரு வெயிட்டேஜ். இந்த முறை சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு வருவதற்கு பெரு வாய்ப்பு இருக்கு. எங்க MP எப்படி பிரச்சாரம் பண்ண போறாருன்னு தெரியல. திருப்பரங்குன்றத்தில் கிருத்திகா தங்கபாண்டி அவர்கள் கவுன்சிலர், அவங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. ஆண்டிப்பட்டியில மகராஜன் அவர் ஆல்ரெடி இருக்கிறவர் தான். அவர் இடையில வந்து எல்லா ஓசில போறீங்களா, ஒழுங்கா ஓட்ட போட்டுருக்கடி அப்படின்னு ஒண்ணு பேசுனதை வயர்லாம் மாத்தி விட்டாங்க. நீ தயவு செய்து அந்த ஊருக்கு போ, இதை பார்த்து என்னடா இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறவன்லாம் ஊருக்கு போ. அந்த லேடிஸ் என்ன சொல்றாங்க, இவர் என்ன சொல்றாரு, மாமே வந்துட்டாண்டி. இப்ப நீ என்ன சொல்ல, ஒரு MLA வந்துட்டான் போயிட்டான்னு சொல்றாங்களே, மாமேன்னு சொல்லுவியா நீ? அந்த ஊர்லயே மாமே வந்துட்டாண்டி அப்படின்னு சொல்லி மாமே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படிதான். அவங்க சொந்தக்காரங்க அந்த ஊருக்குள்ள அவங்க பேச்சு மொழி அப்படியானதாக இருக்கிறது. அவங்க அப்படி பேசுறாங்க. அதை வந்து இவனுக்கு வந்து நீ வந்து சென்னையின் லென்ஸை கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஆண்டி வீட்டுல உட்காரக்கூடாது. அப்படி உனக்கு வேணும்னு ஆசை இருந்தா அங்க போய் போட்டி போடு. இவ்வளவு பேசுற மகாராஜனை எதிர்த்து போட்டி போட்டு டெபாசிட் வாங்கு. ஆமா பேசு. ஆமா, இதெல்லாம் வெளியே ஃபயர் விடுற நீ வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து உங்க வீட்டுக்குள்ள முதல்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் வா. அதுக்காண்டி நம்ம வந்து இப்படி பேசணும் இப்படித்தான் பேசணுன்றதுக்கு இல்ல. அந்த இயல்பை வந்து நீ வெளியில இருந்து ஏதோ ஏலியன் மாதிரி வாழ்றாங்கப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காது. அது அவங்க ஊரு. மதுரை மத்திய தொகுதி எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. PTR பழனிவேல் தியாகராஜன் அப்படின்ற பெயர் வந்தவுடன் அது அனைவருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி. போட்டிடுறாரு
சுந்தர்சி போட்டிடுறாப்புல. சுந்தர்சிக்கு என்ன பிரச்சனைன்னா அரண்மனை 1 எது 2 எது 3 எது 4 எதுன்னு தெரியாத அளவுக்கு. ஆனா பிடிஆருக்கு என்னன்னா உயிரோட இருக்கிறது தாத்தா பிடிஆரா அப்பா பிடிஆரா மகன் பிடிஆரான்னு தெரியாத அளவுக்கு பிடிஆர் என்ற பெயர் வந்து அவர்கள் குடும்பத்தில் ஒரு பெயராக மாறி இருக்கிறது. அதனால பிடிஆருக்கு மீண்டும் ஒரு முறை முதல்வர் வாய்ப்பு வழங்கினாரோ இல்லையோ எடப்பாடி வந்து பெரிய வாய்ப்பா வழங்கி கொடுத்துருக்காரு. குஷ்பு அவர்களுக்கு சீட்டு போன தடவை கொடுத்து 1000 விளக்குல நிப்பாட்டாங்க. அவங்களால வந்து ஒரு 2 தெருவுல கூட முழுசா அவங்களால நடந்து பிரச்சாரம் பண்ண முடியல. தவறில்லை, அவங்க அப்படி பழகுன ஆட்கள் கிடையாது, அதனால வரல. சுந்தர்சி அவர்கள் அவருடைய சாதியை மையப்படுத்தி ஏசி சண்முகம் அவர்களோடு கட்சியில் சேர்ந்து அவருடைய கட்சியின் சார்பாக ரெட்டலையிலேயே மதுரை மத்திய தொகுதியில் போட்டி போட்டா ஒரு டஃப் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு லைம்லைட் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவர் போட்டியிடுகிறார். மதுரைக்காரன் சுந்தர்சி படத்தை பார்ப்பான், சுந்தர்சி வந்தாருன்னா பார்க்க மாட்டான், அது சுந்தர்சிக்கும் தெரியும். மதுரை வடக்கு தளபதி அவர்கள் மீண்டும் களமிறங்குகிறார். சோழவந்தான் அவர் வெங்கடேசன் போன முறை எம்எல்ஏவாக இருந்தவர், அவரே மீண்டும் நீடிக்கிறார். அமைச்சர் பி மூர்த்தி கிழக்கு தொகுதி அவர்தான். மானாமதுரை தமிழரசு ரவிக்குமார் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். 3% அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்த போது ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் தமிழரசு ரவிக்குமார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து அந்த தொகுதியை அவர் தக்க வைத்திருக்கிறார். கடந்த முறை அவர் தான் எம்எல்ஏ, இப்போதும் அவர் தான் எம்எல்ஏ. கிட்டத்தட்ட அந்த தொகுதியில தமிழரசு ரவிக்குமார் அடிச்சுக்க ஆள் இல்லைன்ற அளவுக்கு ஒரு பெண்ணாக ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் கொடுக்குறவங்க. அடுத்து அவரு ஐயா அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள், திருப்பத்தூர் அவர் அமைச்சர். அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் பார்க்கக்கூடிய எலெக்ஷன் கேம்பெயினிங் ஒர்க் எல்லாம் எவனும் பார்க்க முடியாது. இது பரவாயில்ல, அவர் இது வரைக்கும் 5 தடவை ஜெயிச்சிருக்கிறாருங்க. 5 தடவை எதிர்த்து போட்டிட்டவங்க இருக்காங்க இல்ல, அதுல ஒருத்தரை தவிர மீதி 4 பேர் திமுகலே வந்து சேர்ந்துட்டாங்க. பெரிய கருப்பனுக்கு எதிராக இந்த மாவட்டத்துல அரசியலே பண்ண முடியாதா, நம்மளுக்கு வாய்ப்பே இல்லடா, திமுக வச்சிருந்தோட திமுக கொண்டாங்க. இப்ப வந்திருக்காரு மருது அழகுராஜ். ஆமா, அவரோட சேர்த்த அவர் தான் 4வது. 5வது யாருன்னா உமாதேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மட்டும் இன்னும் வரல, சீக்கிரம் வந்துருவாரு. அவர் தான் போன தடவை அந்த காரைக்குடியில கலவரம் பண்ண கேங்கு களத்துல எதிரொலிக்கும் என்ன உண்மைன்றது. அப்புறம் ஆலங்குடி வி மெய்யநாதன் அவர்கள் மீண்டும் அமைச்சர். திரும்ப எம் ரகுபதி அவர்கள் மீண்டும் வாய்ப்பு. புதுக்கோட்டை வை முத்துராஜா. விராலிமலை இவர் கே செல்லப்பாண்டியன். அங்க விஜயபாஸ்கர் வருவதனால அங்க ஒரு டஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரத்தநாடு வைத்தியலிங்கம். ஆமா, ஒரத்தநாடு வைத்தியலிங்கத்திற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஒரு பல முறை அந்த தொகுதியில வெற்றி பெற்றவர். கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகன் சமீபத்துல மாவட்ட செயலாளர் ஆனவர். பல ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் அவர் நான் ஒன்றியமாவே இருந்துக்கிறேன், நகரமாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு களத்திலேயே வேலை பார்ப்பதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான நபர். திருவிடைமருதூர் அமைச்சர் கோவி செழிகன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். அதே போல கலைவாணர் திருவாரூர் பூண்டி கலைவாணர் எழுதி வச்சுக்க, இப்பயே எழுதி வச்சுக்க. என்ன இப்போ கணக்கு பண்ணணும்னா 1 லட்சம் லீடிங்ல போறாரா, 50,000 லீடிங்ல போறாரா, 60,000? அவர் புல்லட்லயே 3 லட்சம் வீட்டுக்கும் தனித்தனியா போய் ஓட்டி கேட்பாரு. இப்ப மன்னார்குடி டிஆர்பி ராஜா அவர்கள் இப்ப எழுதி வச்சுக்கோங்க, அவர் மீண்டும் வெற்றி பெறுகிறார். பூம்புகார்ல மீண்டும் நிவேதா முருகன் போட்டியிடுகிறார். குறிஞ்சிப்பாடியில எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவரே தொடர்ந்து போட்டியிடுகின்ற அவரும் அண்ணன் போஸ்ட் தான் எழுதி வச்சு. ஆமா, திட்டக்குடி தனியில மீண்டும் சிவி கணேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் அமைச்சர் தானே? ஆமா, அவரும் மீண்டும். குன்னம் சிவசங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார். அரியலூர் அரிமா, ஆமா, நம்முடைய தோழர் சிவசங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவெரும்பூர்ல முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி MCA PhD அவர்கள் போட்டியிடுகிறார். போன முறையும் அவருடைய சொந்த ஊரே திருவெரும்பூர் தான். அவருடைய கோட்டை, அவருடைய ஏரியா, அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற அளவுக்கு ஒரு 3 தலைமுறை வந்தாலும் கூட இன்னும் பீப்புள்கிட்ட இருக்கிற கனெக்டும், கொள்கைக்கு இருக்கக்கூடிய பிடிப்பும், மக்களுக்கு ஆற்றக்கூடிய பணிகளும் சற்றும் தளராமல் பெரிதும் கவனிக்கப்படுகின்ற ஒரு துறையாகிய பள்ளிக்கல்வித்துறையை பொறுப்பெடுத்து கொண்டு பல நேரங்கள் அவருடைய முயற்சிகளை நம்ம வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தோழர்களே வந்து இதென்ன அப்படி இருக்கே, இதென்ன இப்படி இருக்கேன்னு விமர்சித்தாலும் அதனுடைய அவுட்புட் என்பது ஒரு திராவிடியன் மாடல் அவுட்புட்டாகத்தான் அவர் அதை எடுத்து வந்திருக்கிறார். இல்லம் தேடி கல்வி பல விமர்சனங்கள் வந்தது. ஆனா இன்னைக்கு இல்லம் தேடி கல்வி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம், நம்ம இவர் காளீஸ்வரன் ஐயா இருக்கிறாருல, லயலா காலேஜ்ல நாடகத்துறை பேராசிரியராக இருந்தவர், கலைக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்,
அவர் வந்து அவர்கிட்ட கேட்டா இன்னும் சொல்லுவாரு என்னென்னலாம் நடந்தது இல்லம் தேடி கல்வியிலையும். கொரோனா காலத்துல கல்வியை மேம்படுத்துவதற்காக நாடக குழுக்கள் கலைக்குழுவை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் உழைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அது ஃபேமிலியாவே அவங்க வந்து ஒரு பெரிய லெகசி அங்க கேரி ஓவர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆமா, அதுவே அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். திருச்சி கிழக்கு மீண்டும் இனிகோ இருதயராஜ் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி. விஜய் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு அதிகமா இருக்கு, அங்க வந்து காலி பண்ணிடலாம். இனிகோ இருதயராஜே தாவேக்கால நிக்க போறாருன்னு ஒட்டின்னு இருந்தானுவா எல்லா ஊருக்கும் விட்டாங்க. ஆனா இனிகோ இருதயராஜ் வந்து பினான்சியலாவும் சரி கேடர் ஒர்க்காவும் சரி அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இறங்கி அதே போல மைனாரிட்டியில இருக்கக்கூடிய குறிப்பா சர்ச்சஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க்லயும் அவர் வந்து இன்னொன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அதாவது இவர் வேலை பார்க்கறதுன்னு மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்த சர்ச்சு பங்குசாமியர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் இவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை பிரியமும் வச்சிருப்பாங்க. இவர் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றாருன்னா எந்த மறுப்பும் சொல்லாம பெரும்பாலும் ஃபாதர்ஸ் வந்து அது வேணாமே அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா இனிகோ இருதயராஜ் கூப்பிடுறாருன்னா அண்ணன் வந்துடுறேன், தம்பி வந்துடுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று தமிழ்நாடு மாடல் திராவிட மாடல் தான், தமிழ்நாடு தொடரும், மீண்டும் தமிழ்நாட்டுல திமுக தான் வருது அப்படின்னு சொல்லி ஃபாதர்ஸே வெளிப்படையா பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வைப்ரண்டா அவங்கள மாதிரி மாதா கோவில் சவத்தை நின்னுகிட்டே இடிச்சுதல்ன குரூப் மத்தியில அவர் வந்து எந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க நபர் அப்படின்னு தெரிஞ்சுறீங்க. கெவியவே இடிச்சுட்டாங்க. அந்த கெவி இருக்கும், கெவின்றது வந்து அவங்களோட சிலை இருந்து மலை இருக்கும், அதையே இடிச்சு தள்ளினானுங்க. அதெல்லாம் மெழுகுதிரி ஏத்தி ஊதுவத்தி ஏத்தி சாமி கும்பிடுற இடம், அதையே இடிச்சவனுங்க அந்த தற்கூரியானுங்க. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது KN நேரு. எடுத்து வச்சிருக்கேன், பேய் மாதிரி வேலை பார்ப்பாங்க, மிருகத்தனமா இருக்கும். ஆமா, திண்டுக்கல்ல IPS போட்டியிடுகிறார், IP செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். அந்த பேரை ஊர்ல போய் சொல்லி பார்த்தானா தெரியும். பெரியசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய லெகசி இருப்பது போலவே IP செந்தில்குமார் அவர்களுக்கு ஒரு இன்னொரு பெரிய லெகசியும். இந்த சொடக்கு போட்டு கூப்பிடுறானு விவாதத்துக்கு வான்னு ஒரு விவாதம் நீ வந்து IPS ஓட தாண்டி பார்ப்போம். புள்ளி விவரம்லாம் வந்து அப்படி பட நடிப்பாரு. ஆக்சுவலா அவர் கிரவுண்ட் ஒர்க்கர்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் அவ்வளவு சிறந்த பேச்சாளர் நமக்கு தெரியாது. நான் ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சிக்காக திண்டுக்கலுக்கு போய் 2 பேரும் தான் போனோம். மேடையில அதாவது சிறப்பு பேச்சாளர்கள்லாம் தோத்து போற அளவுக்கு கையில வந்து ஒரு சின்ன நோட்ஸ் கூட கிடையாது. நாங்க ஜட்ஜு, நாங்களே வாய் வளர்ந்து பாக்குற அளவுக்கு அவர் அடி போட்டு பிரிச்சு எடுத்தாரு. அந்த மேடையில் இருக்கக்கூடிய நபர்கள்ல இருந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி நீ இந்த ஏரியா நீ இந்த இடத்துல இருந்து வந்திருப்பேன்னு அவர்கிட்ட ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாருன்னா நீ தானே இன்னார்தானு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆமா, கிரவுண்ட் ஒர்க்லயும் சரி அடிச்சுக்கவே முடியாது. ஆமா, அவர் மீண்டும் போட்டியிடுகிறார். ஆத்தூர் பெரியசாமி. இப்ப நான் என்ன நினைச்சேன், ஆத்தூர்ல ADMK எப்படியும் வாய்ப்பு இல்லை, அதனால மறுபடியும் பாமகத்துல கொடுத்து விட்டு மீண்டும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் பெரியசாமி நியூஸ் போட்டுருவாங்க நினைச்சேன். பரவாயில்ல, இந்த தடவை ADMK போட்டியிடுது. ஆனாலும் அந்த தொகுதி பெரியசாமி கையில இருந்து மாற போறது கிடையாது. ஃபேமிலியாவும் ஒரு பெரிய. ஆமா, இப்ப எல்லாருக்கும் பெரியசாமி போட்டியிடும் போதெல்லாம் ஜெயிப்பாருன்னு தெரியும், அன்பில் ஜெயிப்பார்னு தெரியும். ஆனா தமிழ்நாட்டுக்கு தெரியாத ஒரு பெயர், ஆனா ஒட்டஞ்சத்திரத்துல இவரை தவிர வேற எந்த பேரும் தெரியாது. கடந்த 30 வருஷத்துக்கு மேல அந்த பகுதி அவர் கண்ட்ரோல். சிட்டிங் MLA, சிட்டிங் மினிஸ்டர், அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். அந்த ஊர்ல நீங்க எங்க போய் கேட்டாலும் கட்சி பாகுபாடின்றி அவர் மேல அப்படி ஒரு விசுவாசத்தையும் அப்படி ஒரு பேரன்பையும் நீங்க பார்க்க முடியும். நாங்க பக்கத்துல தாராபுரத்துல தான் படிச்சேன். அப்பயே கூட ஒரு பையன் இருப்பாப்ல, கருணானு ஃப்ரெண்டு, அவன் வந்து சக்கரபாணின்னு உருகுவாப்ல. என்னடா இவ்வளவு உருகுறீங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா அவர் வந்து அந்த அளவுக்கு கிரவுண்ட்ல எப்படி வந்து திருப்பத்தூர்ல அமைச்சர் பெரிய இருப்பன் கிரவுண்ட்ல கனெக்டடா இருப்பாரோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அதை விட பயங்கரம். ஏன்னா 6 தடவை கண்டினியூஸா சிட்டிங்ல, அது வந்து இந்த தடவை ஜெயிச்சாருன்னா 7ஆவது தடவை. அது வந்து தமிழ்நாடு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான. அடுத்து கோயம்புத்தூர் தெற்கு. ஏன் அக்கா வடக்கு வாங்கினாங்கன்னு, அக்கா ஏன் வடக்கு இருந்தார் அப்படிங்கறது வந்து நான் இன்னைக்கு தான் ஒண்ணுமே புரியல. தெற்குல தானே போட்டிட்டாங்க, ஜெயிச்சாங்களே, எதுக்காக மாறி போனாங்க அப்படின்னு பார்த்தா போட்டியிடுறது செந்தில் பாலாஜிங்கோ. அங்க வெவ்வேறு சில நபர்களுடைய பெயர்லாம் அடிபட்டது. ஆமா, அது வந்து இப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்றது வந்து பலருக்குமே வந்து ரைட்டு, அவரை விட்டா வேற ஆள் கிடையாது, எல்லாம் அண்ணன் போஸ்டா ஜெயிக்கிறாரு அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த முறை அதிமுகல அது ரொம்ப க்ளோஸ் ஃபைட் வரும் வாய்ப்பு. அம்மன் அர்ஜுனா அவரும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்றாரு. ஏன்னா போன முறை கோவை தெற்குல வானதி சீனிவாசன் வெற்றி, எடப்பாடி பழனிசாமியே நிப்பாட்டுங்க, செந்தில் பாலாஜி வேலை எப்படி அது அப்படி ஒரு வேலைப்பாடு மாமா அப்படின்ற மாதிரி அப்படி வேலை பார்ப்பாரு. இன்னைக்கு ராத்திரி தூக்கத்தை தொலைத்தவர் அம்மன் அர்ஜுனா இருப்பார். ஐயோ, குளவிக்கல்ல வகுத்துல குத்திக்கிட்டு அழுகுது போல இருக்கு.
எடப்பாடி மேல அவருக்கு ஒரு பெரிய கோபம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈஸியா தான் ஜெயிக்க வேண்டிய கோயம்புத்தூர் வடக்க வானதி சீனிவாசன் வடக்கு நான் தானே வடக்குல இருந்து என்ன எதுக்கே தெற்குக்கு மாத்தி விட்டீங்க? எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு மாஸ்டர் பிளான் போட வாய்ப்பு இருக்கு. எனக்கு பார்த்து கோயம்புத்தூர் தெற்க தானே தள்ளி விட்ட, வடக்குல எப்படி நீ வடக்கு இருக்குன்னு அப்படின்னு வடக்குல அவர் ஜெயிச்சதுக்கு ஆப்போசிட்டா இப்ப வானதி ஜெயிக்க விடாம வேலை பார்ப்பாரோ அப்படிங்கிற கேள்விகள் எழாமல் இல்லை. ஆமா, செந்தில் பாலாஜியினுடைய ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. அம்மன் அர்ஜுனுக்காக யாராவது ஒருத்தர் ரோட்ல வேலை பார்த்துட்டு இருப்பான், அவனை பிடிச்சி செந்தில் பாலாஜி ஒர்க்கு எப்ப அளவெடுப்பா எங்களால் அதோட கம்பேர் பண்ணாப்பான்னு அழுதுட்டு போவாங்க. தொண்டாமுத்தூர்ல என்ஆர் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். அவருக்கு இந்த முறை எப்படி வாய்ப்பு இருக்குன்றத பார்க்கலாம். பெருந்துறை தோப்பு வெங்கடாச்சலம் கைதேர்ந்த ஃபீல்டு ஒர்க்கர். காங்கேயம் முன்னாள் திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக இருந்தவர். முதல்வர் ஸ்டாலின் இருந்தார் இளைஞரணி செயலாளராக, இப்ப இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல அந்த இளைஞரணி பாதுகாப்பாக இருந்தது வந்து அமைச்சர் மு. சாமிநாதன் அவர்களிடத்தில். தமிழ் வளர்ச்சி மற்றும் தகவல் துறையினுடைய அமைச்சராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஆமா, அடுத்து ஈரோடு மேற்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். அதுவும் வந்து எழுதி வைக்கப்பட வேண்டிய தொகுதி தான். ராசிபுரம் தனி தொகுதி மீண்டும் டாக்டர் மா மதிவேந்தன் MBBS MD அமைச்சர். கலைஞருடைய அந்த 3% அருந்ததியர் முன்னுரிமை இடஒதுக்கீடு என்பதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அமைச்சர் மதிவேந்தன் அமைச்சரானதால் அல்ல, அவர் அதற்கு முன்னாலேயே MBBS MD முடித்த மருத்துவரானதால் அவர் வந்து அதனுடைய அடுத்து கோவை சேலம் வடக்கு ராஜேந்திரன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் தற்போது சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் போட்டியிடுகிறார். ரிஷிவந்தியம் வசந்தங் பாரதி, இவர் சும்மா இல்லாம போன வீடியோல ரிஷிவந்தியம் சொல்லிட்டு விஜயகாந்த் பேரை சொல்லி பூரா பேருங்க எங்க அண்ணன் வசந்தங் கார்த்திகேயன் எப்படி மறப்ப அப்படின்னு அது வந்து ஒரு தவறுதலாக விருதாச்சலம் ஏன்னா ரெண்டுலயுமே விஜயகாந்த் போட்டிட்டதுதான். அது வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகி மேட்ச் சொல்லிட்டாரு, டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு வீடியோலயும் அதை சொல்லியிருந்தேன். ஆமா, இந்த அளவுக்கு பாசக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சார்பான ஒர்க்கர். ஆமா, அடுத்து திருக்கோயிலூர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி MBBS MS. இந்த முறை வந்து பொன்முடி அவர்கள் இல்லை, பொன்முடி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக அவருடைய மகன் புதிய மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி MBBS MD அவர்கள் போட்டி. அவரு ஷார்ப்பான ஃபீல்டு ஒர்க்கர். ஆமா, எந்த நேரத்துல எந்த ஒரு பிரச்சனைனாலும் கால் பண்ணோம்னா டக்குன்னு அவருடைய டீம் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா, விக்ரவாண்டி அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார். விழுப்புரம் டாக்டர் லட்சுமணன் போட்டியிடுகிறார். கீழ்பின்னாத்தூர்ல சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி அவர்கள் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலையில அன்ன போஸ்ட் ஏவா வேலு அவர்கள் போட்டியிடுகிறார். பாலக்கோடு, அதாவது கட்சி ஓரம் கட்டி விட்டது, அவர் அப்படி உள்ளுக்குள்ளேயே அப்படி பேசிவிட்டார் இப்படி பேசிவிட்டாருன்னு அவரை பத்தி 1000 உருட்டுகள். நாடாளுமன்ற உறுப்பினர். ஆமா, அன்புமணியவே கடல் தண்ணி குடிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவர். இன்னொன்னு, இன்டர்வியூக்கு வந்திருந்தப்ப 3வது ரோல அவர் உட்கார்ந்து கலர் சட்டை போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. கருப்பு என்ன பேச்சுடா பேசுறீங்க, அத வட்டம் போட்டு என்ன பேச்சு பேசுன, உன்னைய 3வது வரிசையில உட்கார வச்சிட்டானுங்களா, இதான் திமுக அப்படின்னு நானுங்க வந்துருச்சுல. பாலக்கோட்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டா அறிவிச்சு யார் எந்த வரிசையிலனாலும் உட்கார்ந்து இருக்கலாம், அவருக்கு தெரியும்ல கீழே யாரு வேலை பாக்குறாங்க யாரு கொடுக்கணும் அப்படின்றது. மீண்டும் வந்து இந்த முறை DNV செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரல் இனி சட்டப்பேரவையில் ஒலிக்கட்டும். ராணிப்பேட்டை வினோத் காந்தி, அமைச்சர் காந்தி அவர்களுடைய காந்தி வந்து ஒதுங்குகிறார். வினோத் காந்தி அவர்கள் போட்டியிட வருகிறார். வாழ்த்துக்கள். அமைச்சருடைய மகன். அங்க எப்படி பொன்முடி அவருடைய பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சோ அதே மாதிரி அடுத்து. ஆமா, அடுத்ததாக காட்பாடியில் துரைமுருகன் அவர்கள் மீண்டும் பரவலா ஒரு பேச்சு இருந்தது. இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கப்படாது, அவருடைய வயது மூப்பு அதெல்லாத்தையும் கணக்கு. இன்னைக்கு வேறங்க, நீங்க வேற சிஎம் வந்து ஆரம்பிக்கும் போதே பூசலாருங்க ஏமா வர சொல்லுங்க, அதான் சொல்லியாச்சுல, அப்புறம் ஒரு குறுக்க வந்துகிட்டு இருப்பாரு அப்படின்னு மியூட்லாம் பண்ணிட்டாங்க. போச்சு துரைமுருகனுக்கு சீட்டு இல்லை, அதுக்குள்ள எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியும்பா, பொதுச்செயலாளர் வந்ததுக்கு பிறகுதான் ஆரம்பிப்போம் உட்காந்துட்டாங்க. அப்பயே அவர் லீடு கொடுத்தாரு முதலமைச்சர். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, பொதுச்செயலாளர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்க, இருப்பா ஆள் வரணும்ல. செங்கல்பட்டுல MKT கார்த்திக் தண்டபாணி என்பவர் போட்டியிடுகிறார். ரொம்ப முக்கியமான ஃபீல்டு ஒர்க்கர். நம்ம சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட நம்ம வந்து முப்பெரும் விழா பற்றி அந்த பேட்டி எடுக்கும்போது அவரை பற்றி குறிப்பிட்டிருப்பார். கூடுவாஞ்சேரி அந்த பகுதிகளில் ரொம்ப தீவிரமாக களப்பணி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய உண்மையான விசுவாசமான உடன்பிறப்பு. அவர் போட்டியிடுகிறார். ஆலந்தூர் தாமோ அன்பரசன் அன்ன போஸ்ட். ஆமா, தாமோ அன்பரசன் அன்ன போஸ்ட் அன்பரசன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து ஏன்னா ரொம்ப பெரிய தொகுதி, ஆனா அந்த தொகுதியில வந்து பயங்கரமான ஒர்க்கு. மயிலாப்பூர்ல மயிலை தா வேலு மீண்டும் போட்டியிடுகிறார். போட்டியிடுறார்
அக்கா அக்கா தமிழிசை அக்கா. ஏங்க நீங்க பேசாம வேட்புமனு தாக்கல் பண்ணும் மயிலை தாவேலுன்னு தாக்கல் பண்ணாம அன்ன போஸ்ட் தாவேலு அவர் உண்மையிலேயே ஃபீல்டு ஒர்க்கரு ப்ளஸ் அதோட மீடியா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுகள் இவங்க எல்லாருக்கும் அவருடைய டெய்லி நியூஸஸ் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் அடிச்சுக்கவே நம்ம நல்ல ஃபீல்டு ஒர்க்கர். சைதாப்பேட்டை மாற்றுக்கிறதே இல்லை, வேற வேட்பாளர் பேரே வராது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிடுகிறார். விருகம்பாக்கம் பிரபாகர் ராஜா போட்டியிடுகிறார். கடந்த முறை அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்ட போது இளம் வயது வேட்பாளராக இருந்தார். போன முறை அவருக்கு எதிராக தாலியறுப்பு அணிகள் எல்லாம் களமிறங்கியது. அதாவது என்னன்னா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வேகமா போய் கேட்டாங்க. எங்க ஏடிஎம்கே போறாங்களான்னு பார்த்தா அது உள்ள போய் தலைவரை பார்த்துட்டு வந்துட்டு கட்சியின் இதுக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லி தனசேகர் அவர்கள் வந்து வெற்றிக்காக உழைத்தார். இந்த முறை மீண்டும் பிரபாகர் ராஜா நல்ல ஒர்க்கு. 5 வருஷத்துல நம்ம இருந்த சாலிகிராமம் உட்பட்ட இங்க நிறைய பெரிய ஏரியா, இந்த ஏரியா அதுல முக்கியமான சில இடங்கள்ல வந்து தண்ணீர் தேக்கங்கள் இதெல்லாமே வந்து இந்த முறை தவிர்க்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒர்க்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் இது தேமுதிகவுக்கு போகும் அப்படி இப்படின்னு பல டயலாக்ஸ். அது இளைஞரணி கோட்டா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அவர் மீண்டும் இந்த முறை போட்டியிடுகிறார். அண்ணா நகர்ல சிற்றரசு அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் வந்து மாவட்ட செயலாளர் எதிர்பார்க்கப்பட்டது. ஆமா அவர் அடுத்த தடவை மேயரா கூட ஆகலான்ற ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை மீண்டும் அவருக்கு அண்ணா நகர்ல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 1000 விளக்கு மருத்துவர் எழிலன் அவர்கள் போட்டியிடுகிறார். 1000 விளக்கின் செல்லப்பிள்ளை அவரு. ஆமா 1000 விளக்கு வந்து இன்னைக்கு வந்து இது சென்னையினுடைய டூரிசம் சென்டராக 1000 விளக்கு மாறி இருக்கிறது. செம்மொழி பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, வள்ளுவர் கோட்டம், அதுக்கப்புறம் சமூக நீதி பூங்கா, பாக்ஸிங் அகாடமி என்று எவ்வளவு பணிகள் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு நமச்சிவாயபுரத்துல டர்ஃப் எக்ஸலண்டான ஒர்க், பயங்கரமான ஒர்க்கு, நல்ல வேலைப்பாடு, பெரிய ஃபைட்டு. அவர் ஒர்க்கா சொல்றேன். 1000 விளக்குல முன்னாடி எம்எல்ஏ வந்து முதலமைச்சர் இருந்து வந்த தொகுதி முதலமைச்சரை ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும்ன்றது வந்து அது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க். அந்த பெஞ்ச் மார்க்கை தொடர்றதுக்கு போட வேண்டிய உழைப்பு எவ்வளவு இருக்கும், அந்த உழைப்பை ரொம்ப பிரம்மாண்டமா போட்டு எக்ஸலண்டா மாத்தி. உங்களுக்கு எல்லாம் பேனர்ல தான் அஞ்சலி அம்மாள் இருக்காங்க, அவருக்கு பை பிளட்ல அஞ்சலி அம்மாள் இருக்காங்க. அவர் வாரிசு. ஆமா கலைஞருடைய மருத்துவர் என்பது அதுல அவருக்கு கூடுதலான ஒரு நியூட்ராலிட்டி அவருக்கு கொடுக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகிறார். அதாவது என்னன்னா இவரை சேப்பாக்கத்துல போட்டியிடக்கூடாதுன்னு பல பேர் வந்து விரும்புறாங்க. ஏன்னா இவர் காட்டுத்தனமா வேலை பார்க்கிறாரு, நாங்க எங்க தொகுதியில வேலை பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க சிஎம் அப்படின்னு போய் அந்த அளவிற்கு பயங்கரமான வேலை. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினர் நிறைய இருக்கக்கூடிய பகுதி. சிறுபான்மையினர்னா 2 பக்கம் எல்லாம் இது இந்து சிறுபான்மையினர்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அவனும் அந்த பகுதியில் அதிகமா இருந்துட்டு இருக்கா. அதே போல இங்க இஸ்லாமிய சிறுபான்மையினர் அவால்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பிலேயே உதயநிதி நின்னார்னா நீங்க வந்து டெபாசிட் வாங்குறது கஷ்டம்ன்றது தான் டாக்கு. அவங்களே ஒரு கலைஞரை உட்கார வச்சு ஏதோ பாசுரம்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நாங்க உங்களுக்கும் பாசுரம் பாடுறோம்னு வந்து பார்த்துட்டு போற அளவுக்கு அவர்கள் வந்து அன்போடு அந்த பகுதியில் இருக்கிறார்கள். இன்னொன்னு அவர்கிட்ட வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா முதலமைச்சர், பெரிய குடும்பம், அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவரை நெருங்குறது கஷ்டம், இப்படி எல்லாம் ஒரு பிம்பம் இருக்கும்ல, அது எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. நீங்க வந்து ஒரு கவுன்சிலர் அண்ணனை போய் நீங்க எப்படி நீங்க பக்கத்துல போய் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு உரிமையா அண்ணே என்னண்ணே பண்ணவே மாட்டேங்கிறீங்க, என்னண்ணே பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, ஆனா இங்க வாங்கினேன் அப்படின்னு உரிமையா சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு உருத்தான நபரு. குறிஞ்சி இல்லத்துக்கு போனீங்கன்னா நீங்க எப்பனாலும் அவரை பார்க்கலாம். இன்னொன்னு அவங்க ஏரியாவுக்குள்ள நடந்து வந்தாருன்னா அந்த ஏரியாவில் இருக்க பிரச்சனையை பூராத்தையும் அலசிட்டு அடுத்த நாள்ல இருந்து ஃபாலோ பண்ணி சும்மா போயிட மாட்டாரு, ரிட்டர்ன் எல்லாம் கேட்க மாட்டாரு. திடீர்னு சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து நிற்பாப்ல. ஆமா அதனால அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பே நிறைய இருக்கு, தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆமா அடுத்தது துறைமுகம் அமைச்சர் பி.கே. சேகர் பாபு, ஆண்மிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி. அந்த பகுதியில வந்து அவருடைய வேலையை வந்து நிகர்க்கும் அளவிற்கு வேறு யாராலையும் வேலையை பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு அவருங்கிறது அவர் தொகுதி மட்டும் இல்ல, அவர் ஜெயிக்க வைக்கிற ஒரு சில தொகுதி. அவருக்கு 5 தொகுதி 6 தொகுதியும் இருக்குது. அவ்வளவு அந்த மாவட்ட செயலாளர் அவருக்கு கீழே வந்து அவ்வளவு தொகுதிகள் இருக்கிறது. அவ்வளவு தொகுதியிலையும் சுற்றி சுழன்று வேலை பார்ப்பவர். ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்துல வந்து அதாவது தமிழ்நாட்டுல வந்து இவங்கெல்லாம் பொதுக்கூட்டத்துல பேசுவாங்களா அப்படின்னு வாயை புழக்கிற அளவுக்கு அவ்வளவு பேச்சாளர்களை அவருடைய மேடையில் அவர் அறிமுகப்படுத்தி வைத்தார். பிரபலங்கள் கொண்டு தூக்கிட்டு வருவாரு. ஆமா இவங்களெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை எப்படி அப்படின்னு எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாரையும் பேச வைக்கக்கூடிய அளவுக்கு. ஆமா விஜய் மட்டும் அரசியலுக்கு சங்கீதாவே பேசியிருப்பாங்க மேடையில. சீரியஸா சொல்றேன், விஜயே பேசியிருப்பாங்க.
நீங்க அங்க போய் விஜயே பேசிட்டு ஆமா, அவராண்டதான் கட்சியில இருக்கிற பல சட்னிகள் வந்து என்னுடைய சட்னி இன்னும் தரந்தாளவில்லை, அமைச்சர் அவர்களே என்னை சேர்த்து கொள்ள மாட்டீர்களா? ஏன்னா இவர் கூட்டத்துல வந்து பேசியிருப்பாரு, தொடர்ந்து கெஞ்சிட்டு இருக்கிறாராம். கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். வாரத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துவாரு. ஆமா, அவர் தொகுதியில் அவர் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம கொளத்தூரில் முதல்வர் ஜெயிப்பது வரைக்கும் இவருடைய ஃபீல்டு ஒர்க் வந்து எந்த அளவுக்கு பிரபலமானது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. முதல்வருக்கு அவ்வளவு தீவிரமான விசுவாசியாக, அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகம் விமர்சிக்கப்படுகின்ற துறையாக இருந்தாலும் கூட அதை வந்து எந்த அளவுக்கு ஸ்கோப்ஃபுல்லா எடுத்துட்டு போக முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்டிவா கொண்டு போக முடியுமோ அந்த அளவிற்கு அவர் கொண்டு போய் இருக்கிறார். பல்வேறு மாற்றங்கள் தேவை என்று பலரும் சொன்னாலும் கூட அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் இந்த முறை போட்டியிடுகிறார். வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். எழும்பூர் தனி தொகுதி. ஆமா, அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் பல்வேறு ஏச்சுக்கள், பல்வேறு பேச்சுக்கள் அவருக்கு கிடைக்க கூடாது என்று கூட சமூக வலைதளங்கள்ல பல பேர் பலவிதமாக எழுதி கொண்டிருந்தாலும், யார எழுதுறவன் பூரான்னா அவரால டிபேட்ல போய் அவரை ஜெயிக்க முடியாதவன், ஆமா, ஏதாவது ஒரு காமன் ஆர்குமெண்ட்ல போய் அவர் சத்தத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதவன், இவன் பூரா பெரும் ஐயோ அப்படின்னு அப்படியே எரிச்சல்ல போய் அவரை பத்தி நம்ம ஊர்ல போய் ஒரு பஸ் ஸ்டாண்டு சவுத்துல எழுதி வச்சுட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி அவரை பத்தி எழுதி வச்சுட்டு வருவானுங்க. இன்னொன்னு, அவர் மீதான வசைகள்ல அவருடைய சாதியும் கூட ஒரு காரணம். ஆமா, அவர் வந்து பட்டியல் சமூக, அவர் ஆயுதராடர் சமூக பின்னணியிலிருந்து வர்றாருன்றதுனாலேயே அவர் வந்து சந்தித்த நெருக்கடிகள் வந்து கொஞ்ச நஞ்சம் கிடையாது. எதிர்கட்சிகளுடைய தரந்தாழ்ந்த விமர்சனம் அவர் மீது படும் போதெல்லாம் அதையும் சேர்த்துதான் நம்ம பார்க்க வேண்டியது. அவர் ஏன் அப்படி விமர்சிக்கப்படுகிறார் அப்படின்றதுல இன்னொன்னு கடுமையான உழைப்பாளி, கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் காத்திருப்பு. திமுகல வந்து நீங்க வந்து கத்துக்கிட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த காத்திருப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப. இப்ப இல்ல, 2011 தமிழன் பிரசன்னாவுக்கு சீட்டுன்னு சொல்லி பேச்சு அடிபட்டது. அப்ப அமைதியாக இருந்தார். 2016 அமைதியா இருந்தார். 2021 அமைதியாக இருந்தார். இப்ப சீட்டு கிடைச்சிருக்குல்ல. கண்டிப்பா இந்த முறை வந்து எழும்பூர் தொகுதியில ஏற்கனவே அது திமுகவினுடைய கோட்டை தான். ஆமா, ஆல்ரெடி அங்க வந்து இப்ப சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு பரந்தாமன் அவர்கள் ரொம்ப பயங்கரமான வேலைகளை செய்து வைத்திருக்கிறார். அந்த எழும்பூர் பகுதி வந்து பல வகையான வேறுபட்ட சமுதாயங்களும் வேறுபட்ட வர்க்க நிலை கொண்டவர்களும் வாழுகின்ற ஒரு பகுதி. ரொம்ப குரூஷியலான பகுதி. ஏன்னா எக்மோர்ல ஒண்ணு அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒன்னாக பார்க்கக்கூடிய அளவுக்கு முக்கியமானது. தமிழ்நாட்டுக்கு சென்னை தலைநகரம்னா சென்னைக்கு எழும்பூர் தலைநகரம்ன்ற அளவுக்கு எழும்பூர் வந்து கவனிக்கப்படும். ஏன்னா அவ்வளவு பேர் வந்துட்டு போற இடம் அது. இவ்வளவு நாள் சமூக ஊடகங்களிலும் மீடியாக்களிலும் ஒலித்த அந்த குரல் முதல் முறையாக சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது அப்படின்னும் போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன பர்சனலாகவும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த பேரலையின் சார்பாக உங்களுக்கு தனி வாழ்த்துக்களும். அப்புறம் வில்லிவாக்கம் கார்த்திக் மோகன் அவர்கள், ஆமா, நீ வாமாப்ல வளர்ந்தா போதுமா, அறிவு வளரணும் அப்படின்றத இந்த தடவை கார்த்திக் நிரூபிப்பார். கார்த்திக் மோகன் வந்து அவங்க அப்பா காலத்துல இருந்தே, அவங்க தாத்தா காலத்துல இருந்தே பெரிய கட்சிக்கு விசுவாசமானவங்க. பினான்சியலாவுமே அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அது ரிலேட்டடா ஒர்க் பண்றாங்க. ஆமா, அதனால இறங்கி அந்த ஏரியால அவங்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகள்ல இருந்து எல்லாத்துலயுமே அவர்களுடைய பெயர் அப்படிங்கிறது வந்து நீக்கமர நிறைந்து இருக்கும். அவரை நேம் டேமேஜ் பண்ணணும்னு சில பிழைநாய்வி பிளிகள் வந்து பல வகையாக மாறுவிடம் பெற்று சுற்றி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் சீப்போ அங்கிட்டு என்று தட்டி விட்டு கட்சிக்கு உழைப்பவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும் என்று கார்த்திக் அவர்களுக்கு இந்த முறை தலைமை வந்து சீட்டை ஒதுக்கி இருக்கிறது. வில்லிவாக்கம் ரொம்ப முக்கியமான தொகுதியும் கூட. அண்ணாநகர் மோகன் அவர்களுடைய பையன் கார்த்திக் மோகன். அடுத்ததாக பெரம்பூர்ல ஆர்டி சேகர், அண்ணன் ஆர்டி சேகர். அவர் பேரு ஆர்டி சேகர் இல்லடா, ஆர்டிஎக்ஸ். ஏன்னா நான் வந்து அவருடைய தொகுதிகளில் பலமுறை கூட்டங்களுக்கு போயிருக்கேன். அப்படின்னா இப்போ வந்து தலைமையிலிருந்து சொல்லி அல்லது வேற யாராவது சொல்லி இல்லை, அவரே பர்சனலா நம்முடைய நம்பரை எடுத்து கால் பண்ணி அண்ணே நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி பேசுவார். எப்பயுமே இல்ல சொல் அப்படி பேசுவாரு. அண்ணே வாங்கினே அப்படின்னு தான் பேசுவாரு. நம்ம எம்எம் அப்துல்லா அண்ணன் இவர் எல்லாருமே வந்து எதிரில் இருக்கிறவங்களும் அந்த அளவுக்கு மரியாதையாக பேசுவார்கள். அது மட்டும் இல்ல, களத்துல என்ன நடக்குதுன்றது மட்டும் இல்ல, இணையதளத்துல என்ன நடக்குதுன்றது வரைக்கும் அப் டு டேட்டா இருக்கக்கூடிய எம்எல்ஏ. அப்ப ஆன்லைன்ல இருப்பாரா? கிடையாது. வீட்டுக்குள்ளே இருப்பாரா? கிடையாது. ஃபீல்டுல இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அவர்கிட்ட இந்த ஏரியால இந்த வார்டுல இப்ப என்ன கரண்டா ஒரு பிரச்சனை ஓடுதுன்றத இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா லைவ் அப்டேட்டா சொல்லுவாரு. பொய்யெல்லாம் சொல்ல முடியாது அவர்கிட்ட. அவருக்கு மாட்டிக்குவே டேட்டாஸா நீங்க அவர்கிட்ட பொய்ய சொல்ல முடியாது. நீ சர்வே எடுத்து கொண்டு போய் நான் காட்டுறேன் அப்படின்னு நானே எடுத்து வச்சிருக்கேன் போ அப்படின்னு வராங்க தம்பி, எத்தனை சாம்பிள் இங்க கொண்டு வாங்க ஆமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சுழன்று வேலை பார்க்கக்கூடிய நபர் திரு ஆர்டி சேகர் அவர்கள் வெள்ள நிவாரண காலங்கள்லயா இருக்கட்டும்,
குறிப்பா வந்து அந்த ஏரியால வந்து இப்ப விஜய் போட்டியிட போறாரு, சிறுபான்மையினர் ஓட்ட குறி வைக்கிறாரு அப்படின்னு. சௌராஷ்டிரா மக்கள் அங்க இருக்கிறாங்க. ஆமா, இல்ல அந்த ஏரியால சிறுபான்மையினருக்கு பல ஆண்டுகளாக ஒரு சுடுகாடு கூட இல்லாம இருந்தது. அவங்க வேற தொகுதிகளுக்கு தான் போக வேண்டியது இருந்தது. அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி சுடுகாடு ஒன்றும். இப்ப இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுத்தா எப்படி, இந்துக்கள் நாங்க எங்களுக்கு ஒரு புது சுடுகாடு கட்டி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா, அவங்களுக்கு உங்களுக்கும் கட்டுறப்பா அப்படின்ட்டு எல்லா சமுதாயத்தினருக்கும் சுடுகாடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது விஜய் நிக்கிறதுனால மட்டுமே அது ஒரு ஃபைட் அப்படின்றது வந்து பரவலா இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன். ஆமா, ஆனா யார் நின்னாலும் அவருடைய வேலைப்பாடுக்கு விஜயால ஈடு கொடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஒரு தெருவுக்கு ஒரு தடவை வர்றவர் இல்ல ஆர்டிஎக்ஸ். அந்த தெருவே அவர் தெருவாவே டீல் பண்ணக்கூடிய. இன்னொன்னு அவர்கிட்ட வந்து நீ வந்து அந்த தொகுதிக்கே ஒரு வெள்ளிக்கிழமை தான் வந்து, அதுவும் சாயந்தரம் 4 மணிக்கு வெயில் தாள பேட்டி கொடுத்துட்டு ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு போலாமான்னு. அது பிரஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கவர்டு வேன்ல வந்து நின்று பிரச்சாரம் பண்ணலாமான்னு நினைப்பேன். அவர் பக்கத்திலேயே தெருவில் நடந்து போயிட்டு இருப்பாரு. ஒன்னாதான் ஃபைட் கொடுக்க முடியாது, அவர் தனி. ஆமா, இன்னொன்னு அவர் வந்து எந்த அளவுக்கு கட்சியில வந்து விசுவாசி அப்படின்னா, அவர் வந்து ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக இருந்தவர். மாவட்ட செயலாளரா, சென்னை மாவட்ட செயலாளரா இருந்த ஒருத்தர், அதுக்கப்புறம் அங்க மாவட்டங்கள் பிரிக்கப்படுது, வேறு வேறு வகையா அது வந்து பிரிக்கப்படுதுன்ன உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் இளைஞரணி செயலாளராக இருக்கும்போது, உங்களை நான் எந்த காலத்திலையும் உங்களை நான் ஒதுக்க கூடாது, நீங்க என் கூடவே இருக்கணும்னு இளைஞரணி துணை செயலாளராக, மாநில இளைஞரணி துணை செயலாளராக முதல்வர் ஸ்டாலின் கூடவே வைத்துக் கொண்டார். அதற்கு பிறகு இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு அவர் தொடர்ந்தாரு. இப்போ அவர் வந்து ஒரு 3 தொகுதிகள் கொண்ட அந்த மாவட்டத்திற்கு அவர் மாவட்ட செயலராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ரொம்ப ஒரு முக்கியமான கட்சிக்காரர். களத்துல பணியாற்றுவது, கட்சிக்கு பணியாற்றுவது என்பதில் அவரிடம் ஒரு பிஞ்சு கூட நீங்க வந்து மைனஸ் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய நபர், ஸ்மார்ட் ஒர்க்கர். ஆமா. அடுத்ததாக ஆர்கே நகர் ஜே ஆர்கே நகர்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் நகர். ஆர்கே நகர்னா ஆர்கே நகர். ஆனா நீங்க ஆர்கே நகர் எப்படி உங்களுக்கு தெரியும்? டிடிவி தினகரன். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்க போட்டிட்டு தானே தெரியும். ஜெயலலிதா ஜெயித்த மார்ஜினை விட 2 மடங்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தவர் ஜே எபினேசர். அந்த ஏரியா மக்களுடைய பலகால கோரிக்கைகளை எல்லாம் களத்தில் நின்று சரி பண்ணி கொடுத்திருக்கிறவர். அவரும் தீவிரமான களப்பணியாளர், அவரும் இளைஞரணியில இருக்கக்கூடியவர். இப்ப மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறார். ஒரு பெரிய யங் ஃபோர்ஸ் வந்து அவருக்கு பின்னால் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான தொகுதி மாதவரம். மீண்டும் சுதர்சனம் அவர்கள் போட்டியிடுகிறார். அடுத்ததாக ஆவடி, முதல்வரின் நண்பர் அமைச்சர் சாமு நாசர், அவரை வர கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் மதிக்கல, ஆச்சா பிடிக்கிட்டாங்க, வரமாட்டாருன்னாங்க. அவர் பேர்லயே ஆவடி இருக்கு. ஆமா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆவடி நாசர் மீண்டும் அவரே போட்டுக்கிறார். ஆமா, அதே போல திருவள்ளூர்லயும் முதல்வருடைய நண்பர், தொடர்ந்து கட்சிக்காக உழைப்பவர் விஜி ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். குளத்தூர்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒருவர் போட்டிட்டு அவரு அந்த லிஸ்ட்ல கடைசியா வச்சுட்டு குளத்தூர் அப்படி வாசிக்கிற லிஸ்ட், குளத்தூர் முத்துவேல் கருணாநிதி சார், இது வந்து மே 4ஆம் தேதி சார், அது வந்துருச்சுப்பா விடுப்பா. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் போட்டியிடுகிறார். அது இதுதான் மொத்தமா நம்ம ஓரளவு பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். விரிவான அனாலிசிஸை நம்ம பிறகு கூட பேசலாம். இதே காம்படிட்டிவ் அனாலிசிஸ், மற்ற தொகுதிகளில் மற்ற கட்சிக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றதெல்லாம் விரிவாக அடுத்தடுத்த நாட்களில் பேசலாம். பல பேர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், எடப்பாடி பழனிசாமி பட்டியல் போட ஆரம்பிச்சுட்டாரு, திமுக போட்டுருச்சான்னு. காலையில் கூட நம்ம ஃபெலிக்ஸ் அண்ணன் பேட்டியில் கேட்டார். அப்போ அதான் என்னன்னா, எடப்பாடி வந்து பார்ட்டாக தான் அறிவிக்கிறாரு, இன்னும் 120 தான் அறிவிச்சிருக்காரு, இன்னும் மிச்சம் பாக்கி இருக்கு. ஆனால் ஸ்டாலின் அப்படி இல்லை. திமுக எப்போதுமே அறிவித்தால் முழுமையான லிஸ்ட்டை முதல்வர் வாசிப்பார். ஆள் பேர் தெரியாம ஏங்க ஏடிஎம்கே அஃபீஷியல் பேஜ்ல கூட போட மாட்டாங்க, ஐடி விங் பேஜ்ல போடுறாங்க. ஆமா, அது வந்து அதுவும் அவர் ஏதாவது ஒரு மீட்டிங்ல போய் நின்று வாசிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாரு. அப்படிதான் நடக்கும். பட் இது வந்து அப்படி நடக்காது. இன்னொன்னு, நாளைக்கு மாலை இதே நேரத்தில் தேர்தல் அறிக்கை வேற வருகிறது. அது இன்னும் பெரிய அதிர்வலைகளை உருவாக்கும். எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய இந்த வந்து தேர்தல் அறிக்கை மொத்தத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடும் நினைக்கிறேன். பெரிய வாஷிங் மிஷினா இருக்கும் போல. அதை விட ஹைலைட்டான பல மேட்டர்கள் இருக்கு அப்படின்றதான் நம்மளுக்கு. இல்ல அந்த வாஷிங் மிஷின்ல எதிர்கட்சியில போட்டு துவைச்சு தள்ளுறாங்க போல, அந்த அளவுக்கு வந்து இது வாஷிங் மிஷினா அல்லது பெரிய பெரிய வேற ஏதாவது அறிவிப்பு இருக்கா? அது லெட் இட் ஃப்ரீ, நாளைக்கே தெரியட்டும். நாளைக்கு தெரியட்டும். ஞாயிற்றுக்கிழமை என்னங்க நீங்க வெள்ளிக்கிழமையா கொடுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் லீவு சார். பெரிதாக எதிர்பார்ப்போம். நன்றி.